இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஜனங்கள் என்ன எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் அப்படின்னா, முந்தின வசனத்தில் நான் உங்களை சந்தித்து உங்களை திரும்பவும் இவ்விடத்திற்கு வரப்பண்ணுவேன் என்று நான் சொன்ன அந்த நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொன்னாரே, அந்த வார்த்தை நிறைவேறும்படிக்காக அவர்கள் காத்திருந்தார்கள். சிறைப்பட்ட தேசத்திலிருந்து விடுதலையை, ஒரு நல்ல எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையை அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். தேவனாகிய கர்த்தர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி வனாந்தரத்திலே 40 வருடம் வழி நடத்தி ஆபிரகாமின் சந்ததிக்கு அவர் வாக்களித்த அந்த கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுத்து உடன் இருந்து அவர்களை வழி நடத்தி ஆசிர்வதித்தார். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் எதிராக செயல்பட்ட போது அவர்களுக்கு கொடுத்த பாதுகாப்பை கர்த்தர் எடுத்து போட்டார். அதன் விளைவு பாபிலோன் தேசத்துக்கு அடிமைகளாக அவர்கள் கொண்டு போகப்பட்டார்கள். இப்பொழுது அவர்களுடைய எதிர்பார்ப்பு தங்கள் சொந்த தேசத்திற்கு போக வேண்டும், விடுதலை பெற வேண்டும். தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறும்படியாக எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். அந்த அவர்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற தேவன், நம்முடைய வாயிலை சொல் பிறவாததற்கு முன்னமே அவைகளை அறிகிற தேவன், நம்முடைய விருப்பங்கள் வாஞ்சைகளை நிறைவேற்றுகிற தேவனாகிய கர்த்தர், நம்முடைய எதிர்பார்ப்புக்கு மேலாக கிரியை செய்கிற தேவன், நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக செயல்படுகிற தேவனாகிய கர்த்தர், ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன், நாம் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவனாகிய கர்த்தர், விவரிக்கப்பட்டாலும் விசுவாசிக்க முடியாத காரியங்களை செய்கிற தேவன், நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கு மேலாக கர்த்தர் நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? எதிலிருந்து நமக்கு விடுதலை வேண்டும்? சிறையிருப்பிலிருந்து விடுதலை வேண்டுமா? பாவம் என்கிற சிறையிருப்பு, நோய், வியாதி, பலவீனம் என்கிற சிறையிருப்பில் இருந்தா, கடன், கஷ்டம், தொல்லை என்கிற சிறையிருப்பில் இருந்தா, கெட்ட பழக்க வழக்கங்கள், கெட்ட நண்பர்கள், மூட பழக்க வழக்கங்கள் போன்ற இந்த சிறையிருப்பிலிருந்து நமக்கு விடுதலை வேண்டுமா? தேவனாகிய கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நமக்கு கொடுக்கும்படிக்கு கர்த்தர் நம்மேலே நினைவாக இருக்கிற தேவனாக இருக்கிறார். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, கடந்த 11 மாதங்கள் எங்களோடு கூடவே இருந்து கண்ணின் மணியைப் போல எங்களை பாதுகாத்து இந்த 12வது மாதத்துக்குள்ளே வழிநடத்துகிற உடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். பாபிலோன் தேசத்திலே சிறையிருப்பில் இருந்த ஜனங்களை மீட்டு அவர்களுடைய சொந்த தேசத்திலே நாட்டினது போல, பாவத்தின் பிடியிலே சிக்கி தவிக்கிற சிறையிருப்பில் இருக்கிற எங்களை மீட்டு வியாதி, பலவீனம், கடன் பிரச்சனையிலிருந்து எங்களை விடுவித்து பரலோக ராஜ்யத்திலே எங்களை கொண்டு போய் சேர்க்கிற உடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.